ரொம்ப நாள் ஆச்சு இந்த கொம்போ சமைச்சு. ரசம் வித் பெத்தாய் உடாங் சாம்பார், அது கூட அடிஷ்னலாக இந்த பொடி மீன். காலையில் மார்க்கெட் போயிருந்தப்போ பெத்தாய் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு பேக்கெட் 6 ரிங்கிட், அதனால 2 பேக்கெட் எடுத்தாச்சு. அப்புறம் இந்த பொடி மீன் வந்து ஒரு தட்டு 10 வெள்ளி தான் எடுத்திருந்தாங்க. ஸோ இதை ஆஞ்சனால நம்மளுக்கு வேலை ரொம்ப சுலபமாக போச்சு. வீட்டுக்கு வந்தோடனே நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் ஒரு மிளகாத்தூள் போட்டு சோள மாவு போட்டு நல்லா மெரினேட் பண்ணி ஒரு 1/2 hour ஐஸ் பட்டில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, நம்ம பெத்தாய் உடாங் சாம்பாலோட ரெசிபி தான். ஸோ நான் இங்கே இப்படி என்னென்ன போட்டிருக்கணும் இதை பார்த்து அதை பற்றி ஃபாலோ பண்ணிக்கலாம். இதெல்லாம் சமைச்சிட்டு இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் மெனு. நல்லா கொத்தமல்லிலாம் போட்டு ரசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பெத்தாய் உடாங் சாம்பாலோட அந்த மீனும் சேர்த்து நல்லா ஒரு லஞ்ச் முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கும் வேணும்னா ரெசிபி பார்த்து ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. இருக்கும் உங்கள் மார்க்கெட்டில் இந்த ஃபிஷ் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்தமாரி பொரிச்சு ரசம் சாம்பார் கூடலாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.